அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகளும் சில ஆண் குழந்தைகளும் பிறந்தனர். ஆனாலும் ஆண் குழந்தைகள் அனைவரும் சிறு பிராயத்திலேயே மரணித்துவிட 4 பெண்கள் மாத்திரமே அவர்களுக்கு இருந்தனர். மதீனாவுக்கு வந்து அங்கே மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவிய பின் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தமது பாட்டனார் இப்ராஹிம் நபியின் பெயரை அக்குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தார்கள். 4 பெண் குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் எல்லா தந்தையரும் மகிழ்ச்சி அடைவதைப் போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ஆண் குழந்தையை கொடுத்த இறைவன் சிறு வயதிலேயே அக்குழந்தையை தன் வசம் எடுத்துக்கொண்டான். 16 மாத குழந்தையாக இருந்தபோது நபிகள் நாயகத்தின் மகன் இப்ராஹிம் இறந்தார். நூல் அகமது 17760. இக்குழந்தையின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த அன்பை பின்வரும் ஹதீஸிலிருந்து நாம் அறியலாம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, இப்ராஹிமின் உயிர் பிரிந்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் நுழைந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அல்லாவின் தூதரே, நீங்களுமா என்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இரக்க உணர்வாகும் என்று கூறிவிட்டு மீண்டும் அழுதார்கள். கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன. உள்ளம் வேதனைப்படுகிறது. எங்கள் இறைவனுக்கு பிடிக்காத எதையும் நாங்கள் பேச மாட்டோம். இப்ராஹிமே, உமது பிரிவுக்காக நாம் கவலைப்படுகிறோம் என்றும் கூறினார்கள். நூல் புகாரி 1303. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.